தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொள்ள போகின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜென்ரல் ரேங்க்ஸ் 39,000 50,000 வரைக்கும் வாங்கியிருக்கின்ற பிசி கேட்டகரி சேர்ந்த மாணவர்களுக்கு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரிகளில் எந்த பிரான்ச் எந்த ரேங்க்குக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கை கணக்கில் வச்சுக்கிட்டு 5% டீவியேஷன் அப்ளை பண்ணி டிஎன்இஏ 2025க்கான க்ளோசிங் ரேங்கை நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்க்கும் உங்களுடைய ப்ரெசென்ட்டில் இருக்கிற ரேங்க்கும் 90% மேட்ச் ஆகிற பட்சத்தில், பொருந்தி வருகின்ற பட்சத்தில் ரவுண்டு 2ல் கோயம்புத்தூர் கல்லூரிகளில் நீங்கள் எதிர்பார்க்குற பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ரவுண்டு 2ல் 39,146 1,37,710 வரைக்கும் இருக்கின்ற மாணவர்கள் 26/7/2025 சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். 28/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும். இதனுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் 29/7/2025 நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஜென்ரல் ரேங்க் 39,000 50,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கான வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவில் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்க் அடிப்படையாக வச்சுக்கிட்டு 5% டீவியேஷன் அப்ளை பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 எந்த ரேங்க் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் காலேஜில் பர்டிகுலர் பிரான்ச்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்கோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, கடந்த வருடம் ஒரு பர்டிகுலர் கல்லூரியில் பர்டிகுலர் பிரான்ச் 100வது ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகியிருந்ததுன்னா, இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது அதே பிரான்ச் அதே கல்லூரியில் 95வது ரேங்க்லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்க் டிஎன்இஏ 2025 வெப்சைட்டில் இருந்து எடுத்து அதில் 5% குறைச்சி இங்கே நாங்கள் ரேங்க் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோ பார்க்காமலே டிஎன்இஏ 2025 வெப்சைட்டை நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து 5% குறைச்சி பார்த்தீங்கன்னா 10% குறைச்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான உங்கள் ரேங்க் கரெக்டாக தெரிஞ்சிடும். இதன் அடிப்படையில் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலப்பட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 39,965 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு. அரசூரில் இருக்கிற கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் இந்த வருஷம் க்ளோஸ் ஆகிற ரேங்க் 40,480 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எனக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஷன் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் 40,685 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற க்ளோசிங் ரேங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஈச்சனாரியில் இருக்கிற ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 40,891 மற்றும் அதற்கு கீழாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 41,467 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரவணம்பட்டியில் இருக்கிற கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அதே சிஎஸ் அண்ட் பிஎஸ் பிரான்ச் 41,540 மற்றும் அதற்கு கீழாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி 41,979 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அரசூரில் இருக்கிற கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் 42,008 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரவணம்பட்டி கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் இந்த வருஷம் 42,153 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈச்சனாரி ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில் மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் 42,811 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதற்கு கீழாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்ஜி டெக்கில் நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக படித்தே தீருவேன் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் 43,548 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்
43,816 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வித் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 44,169 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற பிசி கேட்டகரியை சேர்ந்த ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரேங்க் ப்ரெடிக்ஷன் எல்லாமே டிஎன்இஏ 2024ஓட ரேங்கை அடிப்படையாக வச்சு ஒரு கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ் படி 90% உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10% இந்த ரேங்க் படி வராததுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக வட்டமலைப்பாளையத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் SRECயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் இந்த வருஷம் 45,328 மற்றும் அதற்கு கீழே இருக்கிற ஜென்ரல் ரேங்க்ஸ் அண்டர் பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஈச்சனாரி ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் அக்ரி பிரான்ச் இந்த வருஷம் 46,300 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கோவை புதூரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் இந்த வருஷம் 46,936 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் 47,552 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க்ல இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் வட்டமலைப்பாளையம் SREC ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 47,850 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில் 48,026 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பிரான்ச்சில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் 48,129 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஏஐ மற்றும் டிஎஸ் சூலூருக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரி 48,186 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் சர்க்யூட் பிரான்ச் 48,527 மற்றும் அதுக்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் கேம்பஸ் சேம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் 48,800 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஐ மற்றும் டிஎஸ் 49,600 மற்றும் அதற்கு கீழே இருக்கிற ரேங்க்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அரசூரில் இருக்கிற கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் 50,100 மற்றும் அதற்கு கீழே இருக்கிற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.